ஸ்ரீ நாரத புராணம் 25ஆம் பகுதி. நாரதர் தமயந்தி திருமணம். நாரத முனிவரும் பர்வத முனிவரும் நெருங்கிய நண்பர்கள். திரிலோக சஞ்சாரிகள் இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி எந்த காரியத்தையும் ஒருவர் மற்றவருடன் கலந்தே செய்ய வேண்டும். இரகசியம் கூடாது. இருவரும் மன்னன் சஞ்சயன் மாளிகையை அடைந்தனர். இருவரையும் மன்னன் அன்புடன் வரவேற்று உபசரித்தான். மேலும் தன் அரண்மனையிலேயே சில காலம் தங்கியிருந்து இறை வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டான். அதனால் இருவரும் மன்னன் வேண்டுகோளின்படி அங்கு தங்கினர். மன்னன் சஞ்சயின் மகள் திருமண வயதை அடைந்திருந்தாள். அவள் இருவருக்கும் பணிவிடை செய்து வந்தாள். அவளுக்கு இசையில் பற்று அதிகம் என்பதால் நாரத முனிவர் இன்னிசையில் மயங்கி அவரிடம் தன் மனதை பறிகொடுத்தாள். இதனை கண்ட பர்வதர் பொறாமை அடைந்தார். நாரதர் ஒப்பந்தத்தை மீறியதாக அவர் மீது கோபம் கொண்டு அவர் முகம் குரங்கு முகமாக மாறும்படி சாபம் கொடுத்தார். இதனால் கோபம் கொண்ட நாரத முனிவரும் பர்வத முனிவருக்கு சொர்க்கலோகத்தில் இடமில்லாமல் போகட்டும் என்று சாபமளித்தார். அப்போது நாரத முனிவர் தமயந்தி தன்னை விரும்புகிறாள் என்று அறிந்த அவர் அவளை நாரதர் விரும்புகிறாரா என்று விசாரிக்காமல் தடை செய்து சாபமிட்டதை சுட்டிக்காட்ட பர்வத முனிவர் தான் செய்த தவறை உணர்ந்தார். நாரத முனிவரின் முகம் குரங்காகி விட்டதால் அவர் அதிகமாக வெளியில் காணப்படவில்லை. தமயந்தியை நேருக்கு நேர் பார்க்காமலும் இருந்தார். மன்னன் தமயந்திக்கு ஒரு இளவரசனை திருமணம் முடித்து வைக்க எண்ணிட தமயந்தி நாரதரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். அவர் குரங்கு முகத்தை காட்டி அவர் வேண்டாம் என்று கூற தமயந்தி தான் அவர் முக அழகை விரும்பவில்லை என்றும் அவர் இசை நயத்தையே விரும்புவதால் அவரையே திருமணம் செய்விக்குமாறும் வேண்டினாள். உண்மையை உணர்ந்த பர்வத முனிவர் தன் சாபத்தை திரும்பி பெற நாரதர் முகம் பழைய நிலையை அடைய தமயந்தி நாரதர் திருமண வாழ்க்கை இனிதே அமைந்தது. நாரதரும் பர்வதருக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றார். இனி அவருக்கு சொர்க்கலோகம் செல்ல தடையில்லை என்றார். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.